ஸோ சிம்பிளாக வந்து எப்படி பண்ணலாம், வீடு வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம செல்ஃப்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு விஷயமே. செல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்து இதை வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். நான் இதுவையும் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதுவையும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் கேன், இந்த மாதிரி கேன் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் எப்படி யூஸ் பண்ணலான்றதும் ஒரு சின்ன டிப்ஸ் இது. இப்போ பாருங்கள், இது மேலே இருக்க ஸ்டிக்கர் வந்து பிச்சாச்சு. இப்போ வந்து இதை இந்த லைனில் வச்சு நான் வந்து கத்தியில் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் வீடியோவில். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து இந்த மூடியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நான் வந்து ஊசி நூல் தான் வந்து போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பெரிய பெரிய பாக்ஸ் வச்சுருப்போம், ஊசி நூல்லாம் போட பார்பின் அப்படியெல்லாம் போட்டு வைப்போம். ஓகேங்களா? இது வீட்டில் சும்மா ஊசியில் தைக்கிறதுக்கு தான், ஏதாவது ஒன்று தைக்க கொள்ள அந்த மாதிரி. அதனால் வந்து நான் சும்மா இந்த மாதிரி டப்பாலே போடுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இடம் தான் பிடிக்குமே, அதுக்காக தான் இதில் போடுறது. நம்ம பெரிய பாக்ஸில் போட்டு வச்சா அது மொத்த இடமே பிடிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து செல்ஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான் இதில் போடுறது. இது வந்து இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயுமே போட்டுக்கலாம் நம்ம. இது ஆல்ரெடி பழைய பாக்ஸ் தான் இது. நான் இன்றைக்கி கட் பண்ணல இந்த கேனு. பழைய கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி யூஸ் பண்ணது தான். உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் நான் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றது. கேனில் வந்து நான் வந்து பெண்ணெல்லாம் போட்டு வைக்கேன். நம்ம வந்து பாட்டில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிளாஸ்டிக் வந்து முடிஞ்சவையும் வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தான். பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஓகேங்களா? சில விஷயம் வந்து நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம என்ன போட்டாலுமே இப்படி கிளியராக தெரியும். நம்ம வந்து தேடணும், அந்த வேலை இருக்காது. அதுக்காக தான் வந்து நான் வந்து இதில் போட்டு வைக்கேன். ஸ்டீலில் போட்டால் அந்த மாதிரி தெரியாது. இந்த மாதிரி பென்னு, பென்சில், சாக்லேட் அந்த மாதிரி கூட இதில் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்க பசங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு பாக்ஸில். அது போக நம்மளுக்குமே தேவைப்படும், ஏதாவது கணக்கு எழுத கொள்ள. அப்புறம் சாக்லேட் வந்து நம்ம ஏதாவது ஐப்ரோ பென்சில்லாம் செய்வோம், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாட்டில் வந்து நான் இந்த மாதிரி தான் போட்டு செல்ஃபில் வந்து வைக்க போகிறேன். எடுத்தோமா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும், பவுடர் அடிக்கணும், போட்டு வைக்கணும், எது பண்ணுறோமோ பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து பாக்ஸோடு வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கிளிப்பு, லப்பர் பேண்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி எடுத்துடுவோம், போட்டுட்டு போவோம், வெளியே போவோம், டெய்லி போட்டுட்டு போவோம். பசங்களுக்கு வந்து டெய்லி தலை வருவோம், அப்போ அந்த லப்பர் பேண்ட் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். லப்பர் பேண்டு, கிளிப்பு அப்படின்ட்டு. யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கும்போது பவுடர் அடிப்போம், பொட்டு வைப்போம், தலை வருவோம். அதோடு அவ்வளோதான். நம்ம வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள், வளையல். இது வந்து என் பொண்ணுடைய வளையல். சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் நான். இந்த மாதிரி வளையலுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வச்சு போட்டுக்கோங்க. என் பொண்ணுடைய வளையல் தனியாக தான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா எங்கேயாவது வெளியே போனால், ஃபங்க்ஷன் போனால் அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்குலாம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, அதனால் போட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். என்னுடைய வளையல் பாக்ஸு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன். வளையல் ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். ஃபஸ்ட்லாம் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தேன் நான். வளையலுக்கு ஸ்டாண்டு, கூடை அந்த மாதிரிலாம் வச்சேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இந்த பாக்ஸே ஓகே செட் ஆகிடுச்சு.
அதே மாதிரி நம்ம ரொம்ப அதிகமாகவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதும் வந்து எனக்கு வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகுது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட் ஓகேனாலும் ஓகே தான், ஆனால் ஸ்டாண்டை விட பாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, பாப்பாது லப்பர் பேண்டு எல்லாமே போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து லப்பர் பேண்டு, மணி, கம்பல், கிளிப்பு, குட்டி குட்டி கிளிப்புங்க அந்த மாதிரி இருக்கும். ஸ்லைடு பின்னு, அப்புறம் பின்னு ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தேடுறதே பின்னு தான். அதனால் பின்னு இதில் ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக தான் வச்சு வைப்பேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு வச்சிங்கன்னா எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து வைக்கவும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு அட்டைப்பை இது. ஓகேங்களா? இதில் நான் என்னென்ன போட்டு வச்சுக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து நான் என்னென்ன போடுவேன்னா லிப்ஸ்டிக்கு இதெல்லாமே இதில் போடுவேன். ஏன்னா பாப்பா வச்சுக்க நான் அந்த பாக்ஸ்லலாம் போட்டால் அடிக்கடிக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இது ஃபவுண்டேஷன், ஐலைனர், செம்ட் பாட்டிலு, நகமெட்டி, பொட்டு வந்து பாப்பா அது எங்கேயாச்சும் போனால் தான் வைப்பாங்க. அதனால தான் நான் இதில் போட்டு வைக்கேன். சாந்து தான் மோஸ்ட்லி டெய்லி யூஸ் பண்ணுறது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் க்ரீம் எல்லாமே இதில் இதிலே வச்சுக்கலாம். மை டப்பா, கோன் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பாங்க. நானும் அப்படி தான் வைப்பேன். ஆனால் ஃப்ரிட்ஜு வந்து பார்ப்பாங்கள, யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க ஏதாச்சும் எடுக்கக்குள்ள. ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை. யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து இதில் தான் வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு பையில் போட்டு வச்சுக்க. நீங்கள் தனியாக பாக்ஸ் இருந்தால் கூட பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கவரிங் ஜுவல்லர்ஸ், நான் வந்து கவரிங் ஜுவல்லர்ஸில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கேன். நான் ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ண மாட்டேன், கம்மியாக. பாப்பாவுக்கு வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சக்தி, ஆயுத பூஜை அந்த மாதிரி டைமில் வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கவரிங் ஜுவல்லர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது தனியாக ஒரு பெரிய பாக்ஸ்னால் பெரிய பாக்ஸில், இல்லை இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் ஓகேனா கூட போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்காக வந்து சில பேர் வந்து இந்த என்னது நம்ம மேக்கப் செட்டு இப்படி போடணும், இப்படி பண்ணணும், அப்போது ஜுவல்லர்ஸ்க்கு வைக்கிறதுக்கு பாக்ஸ் செட்டு அப்படி சொல்லி ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எது எதில் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணுறது தான், நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமே. இந்த மாதிரி வந்து நான் வந்து சிறப்பு டேனிக்கு அப்போ வந்து மாத்திரைங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் தான் இது. பஞ்சு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையானது வந்து இதில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மருந்து மாத்திரைங்க குழந்தைங்க இருக்க வீடுன்றதுனால நான் எப்போவுமே சிறப்புலாம் வாங்கி வச்சுருப்பேன். டேட்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம மாற்றணும். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோடனே மாற்றுற மாதிரி இருக்கும். சளி மருந்து, ஜோர மருந்து அப்படியே வாங்கி வச்சுப்பேன். ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து அது ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் விட நம்ம இப்படி வைக்கிறது பெஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் பெண்ணெல்லாம் போட்டோம்ல, அது எல்லாமே இந்த லைனில் வந்து வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சின்ன இடம் தான் பிடிக்கும். ஒரே செல்ஃபில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். பாருங்கள், ரொம்ப மேல் செல்ஃபில் தான் வச்சுருப்பேன். அப்போ நம்ம மேக்கப் செட் அந்த மாதிரி போட்டோம்ல, லிப்ஸ்டிக் எல்லாம் அதெல்லாம் இதில் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து என்னுடைய வளையல், இது வந்து பாப்பாவுக்கு லப்பர் பேண்டு, மணி எல்லாமே இருக்கும். ஸோ இது கவரிங் செட்டு சொன்னல அது. அந்த மாதிரி நம்ம என்னென்ன போட்டோமோ அது எல்லாமே இங்கே வச்சுருவோம். பாருங்கள், சிம்பிளாக ஒரே செல்ஃபில் நான் இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே இதை வந்து செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற விஷயத்தையும் வச்சு ரொம்ப நீட்டாக இருக்கும். எதுக்கு நான் இதெல்லாம் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை வந்து பசங்க கைக்கெல்லாம் போனால் நான் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுடுவாங்க. ஸோ அதனால தான் நான்
எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபோனு, பர்ஸு எல்லாமே இங்கே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செல்ஃபில் வச்சுட்டு அடிக்கடிக்கு தேடுறதை விட இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் செல்ஃபில் இப்படி தான் வச்சு வைப்பேன். செகண்ட் செல்ஃப் வந்து என் பொண்ணு கேட்டோம், அதனால் அவங்களுடைய திங்ஸுமே இதில் இருக்கும். கண்ணாடி, வாட்ச் அவங்களது அப்படி வந்து இதில் வந்து அவங்களுடைய திங்ஸுமே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு, பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு ரெண்டுமே இதில் இருக்கும். பனியன் அந்த மாதிரி ரெகுலர் யூஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரெகுலர் யூஸு, அவங்க டியூஷனுக்கு போகிறதுக்கு, அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ தான் நாங்கள் இப்படி தான் வச்சுருப்பேன். மீதி வந்து நாங்கள் வந்து பீரோவில் வச்சுருப்பேன். ரெகுலர் யூஸ் அப்படின்றது. இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா காலியாகவே விட்டுருப்பேன். நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோடனே அந்த ட்ரெஸ் வந்து கைட்டு வைக்கிறது, டவுலு அந்த மாதிரி வந்து மடித்து வைப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா டவுல் வந்து மோஸ்ட்லி வந்து காயத்துக்காக கொடியில் தான் போட்டு வைப்போம். காஞ்ச பிறகு தான் இங்கே வரும் மடித்து வைக்குவேன். கம்மி ரொம்ப இருட்டாக தான் தெரியும். இது வந்து நான் மேக்கப் செட் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, பவுடர், சாந்து அந்த மாதிரி, கிளிப்பு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரெகுலராக வீட்டில் வந்து நம்ம பவுடர் அடிப்போம், பொட்டு வைப்போம், அதுக்காக இது ரொம்ப அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறது இந்த டப்பா ஒண்டி தான். அதனால தான் இது கொஞ்சம் கீழுக்கு வச்சுருக்கேன் சின்ன செல்ஃபில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது, ஏன்னா இந்த பக்கம் லைட் வெளிச்சம் கம்மி, அதனால தான். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆங்கரில் வந்து நான் ஹேண்ட்பேக்கெல்லாம் மாட்டி வச்சுப்பேன் வெளியே போகிறதுக்கு. இந்த செல்ஃபில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆங்கர் அடித்து வச்சுருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு. ஹேண்ட்பேக்கு குடலாம் கூட நாங்கள் இதில் தான் மாட்டி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம வெளியே போகும்போது நம்மளுக்கு டக்குன்னு என்ன எடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும்ல, ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என் பொண்ணுடைய ஹேண்ட்பேக்குமே இதில் தான் இருக்கும். இங்கே இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு செய்ய தெரியாது. இன்னொன்று நைட் டைமு, இந்த பக்கம் வந்து லைட் வெளிச்சம் வராது, ரொம்ப கம்மி. என் பொண்ணுடைய ஹேண்ட்பேக்குமே இங்கே தான் இருக்கும். இதில் வந்து நாங்கள் குடையெல்லாம் கூட இதில் தான் மாட்டி வைப்போம். இப்போ எங்கே தெரியல, பசங்க எங்கேயோ வச்சுருப்பாங்க போல். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு நான் உங்களுக்கு வந்து இப்போ இது பண்ணது. இதை நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இதை ஆர்டர் பண்ணலாம், அதை ஆர்டர் பண்ணலாம், இதில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தாட்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரியா வந்து சிம்பிளாக நம்ம வீடு இந்த மாதிரி அளவுக்கு சிம்பிளாக யார் கட்டினா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலை, யாரை கட்டுற வேலை வந்து கம்மியாகும். யார் கட்டுற வேலைன்னா நம்ம திங்ஸை வந்து மாற்றி மாற்றி வைப்போம். இந்த இடத்துல இப்போ நான் ஹேண்ட்பேக் இருக்குன்னா இது தூக்கிட்டு போய் செல்ஃப்லேயோ ஸ்டூல்லையோ அப்படி வைக்கும்போது மறுநாள் அந்த ஒர்க் வந்து அதிகமாகும் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது, சரிங்களா? அதனால் நம்ம எப்போ எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்து ஹேண்ட்பேக் மாட்டணுமா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வீடு வந்து க்ளீனாகவே நீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம செல்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்க்ரீன் போட்டு வச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டில் வந்து செல்ஃப் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி செல்ஃப்க்கெலாம் ஸ்க்ரீன் போடுறது ரொம்பவே முக்கியம். வீட்டில் எந்த செல்ஃப் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடைக்கு போய் ஸ்க்ரீனில் வாங்கிட்டு வரணும்னா நம்ம வீட்டிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக, அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.